மாணவர்களுக்கு நமது வணக்கங்கள். இன்றைய அசாதாரண சூழலில் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் கொரோனா என்கின்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே வீட்டுக்குள்ளே எல்லோரும் முடங்கி இருக்கின்ற இந்த காலத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய கல்வி போதனைகள் சென்று சேர வேண்டும். இந்த ஆண்டு பரீட்சை எடுக்கின்ற மாணவர்களுக்கு அவருடைய பாட விதானங்களை இலகுவாக வீடுகளில் இருந்தவாறே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் விதத்தில் நாங்கள் இந்த புதிய செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் வினைச்சொல் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். உயர்தர வகுப்பிலே இலக்கண பகுதியிலே அடுத்ததாக வினைச்சொல் பகுதியை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். வினைச்சொல் என்பது யாதேனும் ஒரு செயலினை உணர்த்தி வருகின்ற வினைச்சொல். யாதேனும் ஒரு செயலினை உணர்த்தி வருகின்ற சொல் வினைச்சொல். அதாவது யாதேனும் ஒரு பொருளின் பெயரை நாங்கள் பெயர்ச்சொல் என்று சொல்வது போல அந்த பொருளினுடைய செயலினை, பெயர்வினை, புடைபெயர்ச்சியை உணர்த்துவதற்கு பயன்படுத்துகின்ற சொல் வினைச்சொல். ஆகவே வினைச்சொல் என்பதை பொதுவாக செயலை உணர்த்தி வருகின்ற சொல் என்று கூறலாம். குறிப்பாக நடந்தான், நடத்தல் என்ற செயலை அது உணர்த்துகின்றது. வந்தான், வருதல் என்ற செயலை அது உணர்த்துகின்றது. எனவே யாதேனும் ஒரு செயலை உணர்த்தி வருகின்ற சொல்லை தமிழில் நாங்கள் வினைச்சொல் என்று அழைக்கலாம். இந்த வினைச்சொல்லுக்கு சிறப்பான சில பண்புகள் இருக்கின்றன. வினைச்சொல்லினுடைய பண்புகளாக நாங்கள் சிலவற்றை குறிப்பிடலாம். அந்த வகையிலே ஒன்று, நான் முன்னர் சொன்னது போல ஒரு வினைச்சொல் செயலை உணர்த்தும். செயலை உணர்த்தும். அப்ப செயலை உணர்த்துதல் என்பது வினைச்சொல்லினுடைய பிரதான பண்பு, செயலை உணர்த்தல். இப்ப வினைச்சொல்லினுடைய முதலாவது பண்பு செயலை உணர்த்தல். நட என்றால் நடத்தல், வா என்றால் வருதல். எனவே செயலை உணர்த்துதல் ஒரு வினைச்சொல்லினுடைய பிரதான பண்பு. அதே போல இந்த வினைச்சொல்லுக்கு ஒரு சிறப்பிலக்கணம் இருக்கிறது. அது காலம் காட்டுதல். வினைச்சொல் காலம் காட்டும். காலம் காட்டல் என்பது வினைச்சொல்லின் சிறப்பிலக்கணம். பெயர்ச்சொல் காலம் காட்டாது, ஆனால் தமிழிலே சிறப்பாக வினைச்சொற்கள் காலம் காட்டும். உதாரணமாக நடந்தான் இறந்த காலம், நடக்கின்றான் நிகழ்காலம், நடப்பான் எதிர்காலம். ஆகவே காலம் உணர்த்துதல் என்பது வினைச்சொல்லினுடைய இரண்டாவது சிறப்பிலக்கணமாக சொல்லலாம். இந்த வினைச்சொற்களினுடைய இன்னும் ஒரு பண்பு ஏவல் பொருளிலே வரும். ஏவல் பொருளில் வருவதும் வினைச்சொல்லினுடைய பண்பு. ஏவுதல் பொருளில் வரும். உதாரணமாக வா, நட, வாருங்கள். வா என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு ஏவல், நட என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு ஏவல், வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஏவல். ஆகவே ஏவுதல் பொருளில் வருதலும் ஒரு வினைச்சொல்லினுடைய இன்னும் ஒரு பண்பாக நாங்கள் கூறலாம். அதே போல இந்த வினைச்சொற்களினுடைய இன்னும் ஒரு சிறப்பிலக்கணம் இருக்கிறது. இது வினை அடைகளை ஏற்றுவரும். வினை அடை, வினை அடைகளை ஏற்றுவரும். வினை அடை என்று சொல்லுகிற பொழுது வினைச்சொல்லினுடைய முன்னே நின்று அந்த வினை எங்கு நடந்தது, எப்ப நடந்தது, எப்படி நடந்தது என்பதை உணர்த்துவதற்கு வருகின்ற அடை வினை அடை. இந்த வினை அடைகளை ஏற்று வருகின்ற தன்மை வினைச்சொல்லினுடைய இன்னும் ஒரு பண்பாகும். உதாரணமாக மெல்ல நடந்தான், மெல்ல நடந்தான். மெல்ல நடந்தான் என்று சொல்லுகிற பொழுது இந்த நடந்தான் என்ற சொல்லுக்கு முன்னாலே மெல்ல என்ற அடை இருக்கிறது. எப்படி நடந்தான்? மெல்ல நடந்தான். உள்ளே வந்தான், உள்ளே வந்தான், உள்ளே வந்தான். வந்தான் என்பது வினை. அந்த வினை எங்கு நடந்தது? உள்ளே. அப்ப இந்த மெல்ல, உள்ளே இவ்வாறான வினை அடைகளை ஏற்கின்ற பண்பு வினைச்சொல்லினுடைய இன்னும் ஒரு பண்பாக இருக்கும். அதே போல நாங்கள் பெயர்ச்சொல் படிக்கின்ற பொழுது படித்திருக்கின்றோம். பெயர்ச்சொல்லினுடைய சிறப்பிலக்கணமாக வேற்றுமை ஏற்றல் என்பதை படித்திருக்கிறோம். ஆகவே இந்த வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது. வேற்றுமை ஏற்காது. வேற்றுமையை ஏற்காது. வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது. வினைச்சொல்லிலே வேற்றுமை ஏற்கின்ற வினையை நாங்கள் வினையாளனையும் பேர் என்று அதை மாற்றிக்கொள்கிறோம்.
எனவே ஒரு வினைச்சொல்லினுடைய பண்புகளாக 1 செயலை உணர்த்துதல், 2 காலம் காட்டுதல், 3 ஏவல் பொருளில் பெறுதல், 4 வினையடைகளை ஏற்றல், 5 வேற்றுமை ஏற்காது என்ற இந்த 4 பண்புகளும் வினைச்சொல்லினுடைய பண்பாக சொல்ல முடியும். இப்போ நாங்கள் முதலிலே வினைச்சொல் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். அந்த வினைச்சொல்லினுடைய சிறப்பு பண்புகள் எவை என்று பார்த்திருக்கிறோம். இனி அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது தனிவினை, கூட்டு வினை என்பவற்றை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வினைச்சொல்லில் அடுத்ததாக தனிவினையும் கூட்டு வினையும் பார்க்க போகிறோம். வினை சொற்களை நாங்கள் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒரு வகையிலே ஒன்று தனிவினை என்று சொல்லப்படும், இன்னும் ஒரு பகுதி கூட்டு வினை என்று சொல்லப்படும். முதலிலே நாங்கள் தனிவினை என்றால் என்னென்று பார்ப்போம். தனிவினை தனிவினை என்று சொன்னால் யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை பகுதியாக கொண்டு, யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை பகுதியாக கொண்டு ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை தனிவினை என்று சொல்லலாம். அதாவது யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை, இன்னொரு வகையிலே சொல்வதானால் பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக, யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை அல்லது பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை தனிவினை என்று சொல்லலாம். அதாவது வா, வா என்பது ஒரு வினை அடி, தனி வினை அடி. அப்ப இங்கே வா என்ற இந்த வினை அடியினூடாக வந்தான், வந்தான் என்ற வினை வருகிறது. இந்த வந்தான் என்பதை நாங்கள் தனிவினை என்று சொல்ல போகிறோம். இப்ப யாதேனும் ஒரு அடிச்சொல், இது ஒரு அடிச்சொல். இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் இந்த வா என்பது ஒரு பகாப்பதம். இப்ப யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை அல்லது பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியை அடியாக கொண்டு தோன்றுகின்ற வினை தனிவினை. தனிவினை என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய வரை இலக்கணம், யாதேனும் ஒரு அடிச்சொல்லினை அல்லது பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியை அடியாக கொண்டு தோன்றுகின்ற வினை தனிவினை. இந்த தனிவினையை நாங்கள் 4 வகைகளில் உருவாக்கலாம். இந்த தனிவினைகள் 4 வகைகளில் உருவாக்க முடியும். ஒன்று தனி வினை அடியாக, தனிவினை அடியாக தோன்றும் தனிவினை. தனி வினை அடியாக, தனி வினை அடியாக தோன்றும் தனிவினை. நாங்கள் பார்க்கலாம். வா என்பது வந்தான், நட நடந்தான். வா என்பது ஒரு வினைச்சொல், ஒரு வினை அடி. இந்த தனி வினையின் அடியாக வந்தான் என்ற வினை வந்திருக்கிறது. இது தனி வினை அடியாக தோன்றிய தனிவினை. நட என்பது ஒரு வினை அடி. இந்த நட என்ற வினை அடியினூடாக நடந்தான் என்ற வினை வந்திருக்கிறது. இதை நாங்கள் சொல்வோம் தனி வினை அடியாக தோன்றிய தனிவினை. இப்ப தனிவினை ஒரு வகையில் தனி வினையின் அடியாக தோன்றலாம். இன்னொரு வகையிலே தனி பெயர் அடியாக தோன்றும் தனிவினை. தனி பெயரடியாக தோன்றும் தனிவினை. அதாவது தனி பெயரடி, ஒரு வினைச்சொல் தனி பெயரடியாக தோன்றுகின்ற தனிவினை என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபம் என்ற சொல் ஒரு பெயர் சொல். கோபம், கோபம் என்ற சொல்லில் இருந்து கோபித்தான், கோபம் என்ற சொல்லில் இருந்து கோபித்தான் என்ற வினை வருகிறது. கோபித்தான் என்பது வினைச்சொல், ஆனால் கோபம் என்பது பெயர் சொல். அதே போல பயம், பயம் என்பது ஒரு பெயர் சொல்.
அதிலிருந்து பயந்தான். பயந்தான் என்பது ஒரு வினைச்சொல். இது எப்படி உருவாகியிருக்கிறது? தனி பெயர் அடியாக தோன்றிய தனிவினை. அப்ப இரண்டாவது வகையாக நாங்கள் பார்த்தோம் தனி பெயரடியாக தோன்றுகின்ற தனிவினை. மூன்றாவதாக தனி இடையடியாக, தனி இடை அடியாக தோன்றும் தனிவினை. தனி இடையடியாக தோன்றும் தனிவினை, அதாவது ஒரு தனி இடைச்சொல்லின் அடியாக, இடைச்சொல் ஒரு தனி இடைச்சொல்லின் அடியாக ஒரு தனிவினை உருவாகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். போல், போல் என்பது ஒரு இடைச்சொல். இந்த போல் என்ற இடைச்சொல்லில் இருந்து போன்றான். நிகர், நிகர் என்பது ஒரு இடைச்சொல். இந்த நிகர் என்ற இடைச்சொல்லில் இருந்து நிகர்தான், நிகர்தான். அப்ப நிகர் என்ற இடைச்சொல்லின் அடியாக நிகர்த்தான் என்ற வினை வருகிறது. போல் என்ற வினையடியின் அடியாக, இடையடியின் அடியாக போன்றான் என்ற வினைச்சொல் வருகிறது. இப்ப போன்றான், நிகர்த்தான் என்பன தனிவினைகள். ஆனால் இந்த தனிவினைகளின் பகுதி எது என்று கேட்டால் அது போல், நிகர். ஆகவே இடைச்சொல் தனி இடை அடியாக தோன்றிய தனிவினை. அடுத்ததாக நான்காவதாக தனி உரி அடியாக, தனி உரி அடியாக தோன்றும் தனிவினை. தனி உரி அடியாக தோன்றும் தனிவினை, அதாவது ஒரு தனி உரிச்சொல்லின் அடியாகவும் ஒரு தனிவினை உருவாகலாம். தனி உரிச்சொல்லின் அடியாகவும் ஒரு தனிவினை உருவாகலாம். இதை நாங்கள் பார்க்கலாம். சார், சாரான். மான், மாண்டான். சான்றான், மாண்டான் என்பன எல்லாம் வினைச்சொற்கள். இது தனிவினைகள். இந்த தனிவினைகள் எதனடியாக தோன்றுகின்றது என்று சொன்னால் சால், மான் என்கின்ற உரியடியாக தோன்றுகின்றது. அப்போ இப்பொழுது நாங்கள் தனி வினை என்றால் என்னென்று பார்த்திருக்கிறோம். யாதேனும் ஒரு அடிச்சொல்லின் அடியாக அல்லது பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை தனிவினை என்று அழைக்கப்படும். மிக அவதானம். நாங்கள் தனி வினை அடியாக தோன்றுவது தனிவினை என்று கூறக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு தனி வினை தனி வினையடியாகவும் உருவாகலாம், தனி பெயரடியாகவும் உருவாகலாம், தனி இடையடியாகவும் உருவாகலாம், தனி உரியடியாகவும் உருவாகலாம். ஆகவே நாங்கள் வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது யாதேனும் ஒரு அடிச்சொல்லின் அடியாக அல்லது பகாப்பதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை தனிவினை. இந்த தனிவினையை நான்காக பிரித்தோம். தனி வினை அடியாக தோன்றும் தனிவினை, தனி பெயரடியாக தோன்றும் தனிவினை, தனி இடையடியாக தோன்றும் தனிவினை, தனி உரியடியாக தோன்றும் தனிவினை. அப்போ இப்பொழுது நாங்கள் தனிவினை என்றால் என்னென்று பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது கூட்டுவினை. கூட்டுவினை என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம். கூட்டுவினை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்களை சேர்த்து உருவாக்குகின்ற வினை கூட்டுவினை. ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்களை சேர்த்து, இன்னொரு வகையில் சொல்வதானால் பகுபதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை கூட்டுவினை என்று கூறலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்களை சேர்த்து அல்லது பகுபதமாக உள்ள ஒரு பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை கூட்டுவினை. உதாரணமாக முன், சக, ஏறு, முன்னேறு. நாங்கள் அதை வைத்துக் கொண்டு முன்னேறினான், முன்னேறினான் என்று சொல்கிறோம். இந்த முன்னேறினான் என்ற சொல்லினுடைய பகுதி என்ன என்று கேட்டால் முன்னேறு. இந்த முன்னேறு என்ற சொல்லுக்குள்ளே ரெண்டு இருக்கிறது, முன், சக, ஏறு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்கள் சேர்ந்து இந்த பகுதி உருவாகி இருக்கிறது. அதே போல உண்ண பண்ணி விட்டான், உண்ண பண்ணி விட்டான். இதை நாங்கள் பிரித்தால் இதனுடைய பகுதி என்னென்று கேட்டால் உண்ண பண்ணு என்று வரும்.
உண்ண பண்ணி விடு என்று வரும். அப்ப அதுக்குள்ள 3 சொல் இருக்கு. உண், பண்ணு, விடு. அப்ப இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்களை சேர்த்து உருவாக்குகின்ற வினையை நாங்கள் கூட்டு வினை என்று சொல்றோம். அல்லது பகுபதமாக உள்ள பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை கூட்டு வினை என்று சொல்லப்படும். இந்த கூட்டு வினையை நாங்கள் 3 வகைகளில் உருவாக்கலாம். கூட்டு வினையை நாங்கள் ஒரு 3 வகைகளில் உருவாக்கி பார்க்கலாம். ஒன்று, வினை சக வினை சமன் கூட்டு வினை. வினை சக வினை சமன் கூட்டு வினை, அதாவது வினை சொல்லோடு வினை சொல்லை சேர்த்து ஒரு கூட்டு வினையை உருவாக்கலாம். வினை சொற்களோடு வினை சொற்களை இணைத்து நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்கலாம். அப்ப வினையும் வினையும் சேர்ந்து உருவாகுகின்ற கூட்டு வினை. இந்த வினை சொல்லோடு வினை சொல்லை சேர்த்து நாங்கள் இந்த கூட்டு வினையை உருவாக்குகிற பொழுது அதை ஒரு 2 வகைகளில் பெரும்பாலும் உருவாக்கலாம். அதாவது வினை சொல்லுக்கென்று சில வாய்ப்பாடுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே செய்து வாய்ப்பாடு, செய்து சக வினை சக சமன் கூட்டு வினை. செய்து என்ற வாய்ப்பாட்டோடு வினை சொல்லை சேர்த்து கூட்டு வினையை உருவாக்கலாம். செய்து. அப்ப செய்து என்றா வா, வந்து, வந்து சக விடு, வந்து விட்டான். வந்து சக விடு, வந்து விட்டான். அப்ப வந்து விட்டானுடைய பகுதி என்ன? வந்து விடு. வந்து விடுல 2 சொல்லு, வந்து சக விடு. வந்து என்பது செய்து வாய்ப்பாட்டு எச்சம். அதே போல வா, வந்து, செய்து, போ, போய், போய் சக விடு, போய்விட்டான், போய்விட்டான், போய் சக விடு, போய்விட்டான். அப்ப போய்விட்டானுடைய பகுதி என்ன? போய், போய்விடு. அப்ப போய்விடு என்றதை 2ஆ பிரிக்கிறோம். போய் சக விடு. போய் என்பது செய்து வாய்ப்பாட்டு எச்சம். அப்ப இவ்வாறு செய்து வாய்ப்பாட்டு எச்சத்தோடு வினை சொல்லை சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்குறோம். இன்னொரு வகையிலே வினை சக வினை சமன் கூட்டு வினை என்ற அமைப்பில் 2ஆவதாக செய்ய அல்லது செய்ய, செய்ய அல்லது செய்ய வாய்ப்பாட்டோடு வினையை சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்க முடியும். செய்ய அல்லது செய்ய என்ற வாய்ப்பாட்டோடு வினை சொல்லை சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்க முடியும். உதாரணமாக செய்ய வா, வர, வர சக பண்ணு, வர பண்ணினான், வர பண்ணினான், வர பண்ணினான். வர சக பண்ணு, வர பண்ணினான். அதே போல கூறு என்றது செய்ய வாய்ப்பாட்டுக்கு மாறுகின்ற பொழுது கூற சக பார், கூற பார்த்தான், கூற பார்த்தான், கூற பார்த்தான் என்று. அதே போல செய்ய, செய்ய சக இரு, செய்ய சக பார், செய்ய பார்த்தான், செய்ய பார்த்தான், செய்ய பார்த்தான். அப்ப இது செய்ய அல்லது செய்ய வாய்ப்பாட்டோடு நாங்கள் வினை சொல்லை சேர்த்து ஒரு கூட்டு வினையை உருவாக்குகிறோம். இந்த 2ம் இந்த அமைப்பில் வருகின்றன. வினை சக வினை சமன் கூட்டு வினை என்ற அமைப்பில் உருவாகிறது. இன்னொரு வகை இருக்கிறது, இரண்டாவது வகை. இது பெயர் சக வினை சமன் கூட்டு வினை. பெயர், பெயர் சொல்லோடு வினை, வினை சொல்லை சேர்த்தும் நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்க முடியும். வினை சொல், பெயர் சொல்லோடு வினை சொல்லை சேர்த்தும் ஒரு கூட்டு வினையை உருவாக்கலாம். கூட்டு வினை, பெயர் சக வினை சமன் கூட்டு வினை. உதாரணமாக தந்தி சக அடி, தந்தி அடித்தான், தந்தி சக அடி, தந்தி அடித்தான். தந்தி அடித்தான் என்ற சொல்லில தந்தி என்பது பெயர், அடி என்பது வினை, தந்தி அடித்தான் என்பது கூட்டு வினை. இது எப்படி உருவாகிருக்கிறது? பெயர் சொல்லோடு வினை சொல்லை சேர்த்து நாங்கள்
அதே போல இப்ப நாங்கள் சொல்லலாம் கட்டளை சக இடு, கட்டளை இட்டான். சூறை சக ஆடு, சூறையாடினான். இப்ப கட்டளை இட்டான், சூறையாடினான், தந்தி அடித்தான், இவை எல்லாம் பெயரோடு வினை சேர்ந்து உருவாகிய கூட்டு வினைகள். மூன்றாவதாக இடை சக வினை சமன் கூட்டு வினை. இடை சக வினை சமன் கூட்டு வினை, அதாவது இடைச்சொல்லோடு வினை சொல்லை சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டு வினையை உருவாக்கலாம். குறிப்பாக பின் சக வாங்கு, பின் சக வாங்கு, பின் வாங்கு, பின் வாங்கினான். நாங்கள் சொல்றோம் பின் வாங்கினான், பின் வாங்கினான். பின் வாங்கினான் என்ற வார்த்தையில பின் என்பது இடைச்சொல், வாங்கு என்பது வினைச்சொல். பின் வாங்கினான் என்பது கூட்டு வினையாக வருகிறது. அதே போல முன் சக முன்னேறினான், முன்னேறினான், முன்னேறினான் என்று வருகிறது. அப்ப முன்னேறினான்ல பகுதி என்ன? முன்னேறு. அந்த முன்னேறு என்பதை பிரித்தால் முன் சக முன் என்பது இடைச்சொல், ஏறு என்பது வினைச்சொல். இதே போல நாங்கள் இன்னொன்று சொல்வோம் சரி பார்த்தான், சரி சக பார், சரி பார்த்தான், சரி பார்த்தான், சரி பார்த்தான் என்று சொல்றோம். சரி பார்த்தானுடைய பகுதி சரி பார். அந்த சரி பார்ல வர சரி என்பது இடைச்சொல், பார் என்பது வினைச்சொல். அப்ப இந்த கூட்டு வினையின் ஒரு வகையை நாங்கள் இடைச்சொல்லோடு வினைச்சொல்லை சேர்த்தும் கூட்டு வினையை உருவாக்குகிறோம். இப்பொழுது நாங்கள் கூட்டு வினை என்ற பகுதி பார்த்திருக்கிறோம். கூட்டு வினை என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட அடிச்சொற்கள் சேர்த்து உருவாக்கப்படுகின்ற வினை கூட்டு வினை. இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் பகுபதமாக இருக்கின்ற பகுதியின் அடியாக தோன்றுகின்ற வினை கூட்டு வினை. இந்த கூட்டு வினையை நாங்கள் 4 வகைகளில் உருவாக்கி இருக்கிறோம். ஒன்று வினை சக வினை சமன் கூட்டு வினை என்பது, 2 பெயர் சக வினை சமன் கூட்டு வினை என்பது, 3 இடை சக வினை சமன் கூட்டு வினை என்பது. ஆகவே 3 வகையில் இந்த கூட்டு வினையை நம்மால் உருவாக்க முடியும். மாணவர்களே, இந்த தனிவினை கூட்டுவினை என்று நாங்கள் இப்பொழுது படித்த பகுதியில் சில வினாக்கள் தரப்படுகிறது. அவற்றை நீங்கள் வீடுகளிலே செய்து பார்க்க முடியும். உங்களுடைய கொப்பிகளிலே நீங்கள் அதனை எழுதி அதை செய்யுங்கள். ஒன்று, பின்வரும் வினை சொற்களை தனிவினையாகவும் கூட்டு வினையாகவும் பிரித்து காட்டுக. பின்வரும் வினை சொற்களை தனிவினையாகவும் கூட்டு வினையாகவும் பிரித்து காட்டுக. ஆசைப்பட்டான், முன்னேறினான், போனான், கீழ்ப்படிந்தான், காயப்பட்டான், வருகின்றான், தோல்வியடைந்தான், படித்தான். இரண்டாவது வினா, பின்வருவனவற்றுள் கூட்டு வினையின் கீழ் கோடிடுக. பின்வருவனவற்றுள் கூட்டு வினையின் கீழ் கோடிடுக. 1 உண்டான், 2 கட்டளையிட்டான், 3 பாடினான், 4 சொன்னான், 5 வாழ்க. அடுத்த வினா, இது 2018ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே வந்த வினா. கூட்டு வினை இடம்பெறும் வாக்கியம். பின்வருவனவற்றுள் கூட்டு வினை இடம்பெறும் வாக்கியம். 1 நான் ஊருக்கு போய் வந்தேன், நான் ஊருக்கு போய் வந்தேன். 2 நான் ஊரிலிருந்து வந்தேன், நான் ஊரிலிருந்து வந்தேன். 3 நான் ஊருக்கு வர மாட்டேன், நான் ஊருக்கு வர மாட்டேன். 4 நான் ஊரிலிருந்து வந்துவிட்டேன், நான் ஊரிலிருந்து வந்துவிட்டேன். 5 நான் உங்களை ஊருக்கு வந்து பார்க்கிறேன், நான் உங்களை ஊருக்கு வந்து பார்க்கிறேன்.
17ஆம் ஆண்டினுடைய வினா. கூட்டு வினை என்றால் என்ன என விளக்குக. கூட்டு வினை என்றால் என்ன என விளக்குக. இந்த வினாக்களை நீங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். அடுத்ததாக வினையியலில் அடுத்த பகுதியாக நாங்கள் எங்களுடைய இலக்கணகார கூறுகின்ற வினைச்சொல்லினுடைய வகைப்பாடுகளை முதலில் பார்த்துவிட்டு தற்கால வினையியலை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் வினைச்சொல்லை நாங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்க முடியும். வினைச்சொற்களை நாங்கள் பெரும்பாலும் 2ஆக பிரிப்போம். ஒன்று முற்று வினை, 2 எச்ச வினை. ஒன்றை நாங்கள் முற்று வினை என்று சொல்வோம், மற்றதை நாங்கள் எச்ச வினை என்று சொல்வோம். இந்த முற்றுவினை என்ற பகுதியில் நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் ஒன்று தெரிநிலை வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. 2 குறிப்பு வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. 3 எதிர்மறை வினைமுற்று. 4 ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. 5 இருதிணை ஐம்பால் மூவிட குறிப்பு வினைமுற்று. இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவான குறிப்பு வினைமுற்று. 6 வியங்கோள் வினைமுற்று. இப்ப முற்று வினையில நாங்கள் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவான குறிப்பு வினைமுற்று, அடுத்தது வியங்கோள் வினைமுற்று என்ற 6 பகுதிகளை நோக்கி இருக்கிறோம். அதே போல எச்சவினை என்ற பகுதியையும் நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்றை பெயரெச்சம் என்று சொல்வோம், மற்றதை வினையெச்சம் என்று சொல்வோம். பேரெச்சம், வினையெச்சம். இந்த பேரெச்சத்தை நாங்கள் பிறகு 2ஆக பிரித்து பார்க்கலாம். ஒன்று தெரிநிலை வினை, தெரிநிலை வினை பேரெச்சம். 2 குறிப்பு வினை, குறிப்பு வினை பேரெச்சம். தெரிநிலை வினை பேரெச்சம், குறிப்பு வினை பேரெச்சம். அதே போல வினையெச்சத்திலும் நாங்கள் ஒன்று தெரிநிலை வினை வினையெச்சம், தெரிநிலை வினை வினையெச்சம். 2 குறிப்பு வினை வினையெச்சம், குறிப்பு வினை வினையெச்சம். அதே போல நிபந்தனை வினை வினையெச்சம், நிபந்தனை வினை வினையெச்சம். இந்த பகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே வினையியலை பொதுவாக முற்றுவினை, எச்சவினை என்று 2ஆக எங்களுடைய மரபு இலக்கணகாரர் பிரிப்பார்கள். அந்த மரபு இலக்கணத்தின்படி தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, இருதிணை ஐம்பால் மூவிட குறிப்பு வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. அதே போல எச்சவினை என்ற பகுதியிலே பேரெச்சம், வினையெச்சம். பேரெச்சத்திலே தெரிநிலை வினை பேரெச்சம், குறிப்பு வினை பேரெச்சம். வினையெச்சத்திலே தெரிநிலை வினை வினையெச்சம், குறிப்பு வினை வினையெச்சம். இதை விட நிபந்தனை வினை வினையெச்சம் மற்றும் எதிர்மறை தன்மை என்ற வகையில் நாங்கள் இந்த வினையியலை முதலிலே அடிப்படையான விடயங்களை விரிவாக பார்ப்போம். முதலிலே நாங்கள் முற்று வினையை பார்ப்போம்.
முற்றுவினை என்று சொன்னால் முற்று பெற்ற வினை. அதாவது ஒரு கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற வினை முற்றுவினை. கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற வினையை நாங்கள் முற்றுவினை என்று சொல்வோம். உதாரணமாக வந்தான். வந்தான் என்று சொல்ல பார்த்தால் வந்தான் புஸ்தம் பொருள் முடிவு பெற்றுவிட்டது. இந்த வந்தான் என்ற சொல்லு கருத்தை நிறைவு செய்வதற்கு இன்னும் ஒரு சொல்லை எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இது முற்றுவினை. ஆனா இப்ப வந்த வந்த என்று எடுத்தால் வந்த என்ற சொல்லுக்கு பின்னால புஸ்தகம் வைக்க முடியாது. வந்த என்ற சொல்லு தான் முற்று பெறுவதற்கு இன்னும் ஒரு சொல்லை அவாவி நிற்கிறது. வந்த மனிதன். வந்த மனிதன். வந்த என்ற சொல்லு மனிதன் என்ற சொல்லை எதிர்பார்த்து இருக்கிறது. அப்ப இது முற்று அல்ல, இது எச்சம். அப்ப முற்று என்று சொன்னால் என்ன? கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற வினை முற்றுவினை. தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற வினை முற்றுவினை. இந்த முற்று வினையிலே முதலாவதாக நாங்கள் தெரிநிலை வினை முற்று என்ற பகுதியை பார்ப்போம். தெரிநிலை வினை முற்று. தெரிநிலை வினைமுற்று என்ற பகுதியை பார்ப்போம். தெரிநிலை வினைமுற்று என்று சொல்கிற பொழுது இங்கே தெரிநிலை என்பது, தெரிநிலை என்று சொன்னால் காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்ற வினை என்று பொருள். காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்ற வினை தெரிநிலை வினை. அதாவது தெரிநிலை வினைமுற்று என்று சொன்னால் கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற ஒரு வினை காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமென்றால், காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமென்றால் அது தெரிநிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற ஒரு வினை சொல் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வருமென்றால் அது தெரிநிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். அப்ப இந்த தெரிநிலை வினைமுற்றுக்குள் காலம் காட்டும் உறுப்பு இருக்கு. காலம் காட்டும் உறுப்பினை பெற்றதாக இந்த தெரிநிலை வினைமுற்று காணப்படும். இந்த தெரிநிலை வினைமுற்று பால் காட்டும் விகுதியை பெற்றிருக்கும். பால் காட்டும் விகுதியை பெற்றிருக்கும். அந்த வகையில வினையடி சக காலம் காட்டுகின்ற இடைநிலை சக திணை பால் எண் இட விகுதி விகுதியை பெற்றிருக்கும். வினையடியோடு காலம் காட்டுகின்ற இடைநிலையை சேர்த்து அதனோடு திணை பால் எண் இட விகுதியை பெற்று இந்த தெரிநிலை வினைமுற்று பெரும்பாலும் உருவாகும். உதாரணமாக உன் சக இட் சக ஆண் உண்டான். உன் சக இட் சகான் உண்டான். உன் சக கிரு சக ஆண் உண்கிறான். உண்கிறான். உன் சக இப் சக ஆண் உண்பான். உண்பான். அப்ப உண்டான் இறந்த காலம், உண்கிறான் நிகழ்காலம், உண்பான் எதிர்காலம். அப்ப ஒரு வகையிலே இவ்வாறு உருவாகலாம். இன்னொரு வகையிலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பகுதி விகுதி படிக்கின்ற பொழுது, பதவியல் படிக்கின்ற பொழுது பார்த்திருக்கிறீர்கள், பகுதி ரெட்டித்து காலம் காட்டும் என்ற ஒரு விடயம் நாங்கள் படித்திருக்கிறோம். இப்ப உதாரணமாக விடு சக ஆண் என்று வந்தால் அது விட்டு சக ஆண் என்று மாறி விட்டான் என்று. இப்படி விட்டான் பெற்றான் என்று வருகின்ற அந்த சொற்களும் தெரிநிலை வினைமுற்றுகளாக வரும். அப்போ தெரிநிலை வினைமுற்று என்றால் கருத்தை நிறைவு செய்வதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்க்காமல் தன்னளவில் பொருள் முடிவு பெற்று வருகின்ற ஒரு வினை
காலத்தை வெளிப்படையாக காட்டி வரும் என்றால் அது தெரிநிலை வினைமுற்று என்று அழைக்கப்படும். இந்த தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும். இந்த தெரிநிலை வினைமுற்று மட்டுமல்ல, இந்த வினை சொற்களுக்கு என்று 6 பொருள் சொல்வார்கள். ஒரு முழுமையான வினை 6 பொருளை உணர்த்தும் என்று இலக்கணம் சொல்கிறது. குறிப்பாக செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6ம் தருவது வினையே. எங்களோட சூத்திரத்தின்படி செய்பவன், கருவி, நிலம்,